இன்னைக்கு நம்ம வாழைப்பழம் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழம், நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் 4 வாழைப்பழம் தேவை. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் தேவை. நெய் 4 to 5 டீஸ்பூன் தேவை. சர்க்கரை ஒரு பழத்துக்கு 2 டீஸ்பூன் கணக்கில் நான் 8 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா கூட 1 டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதோட நான் முந்திரி திராட்சை வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. இந்த வாழைப்பழம் குழந்தைங்க முதல் பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அட்லீஸ்ட் தினைக்கும் 1 வாழைப்பழமாவது தூங்குறதுக்கு முன்னாடி 1 வாழைப்பழம் சாப்பிட்ணும். இந்த அல்வாவை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் கெடவே கெடாது. அட்லீஸ்ட் நீங்கள் 1 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த வாழைப்பழத்தோட யூஸ் வந்துடும் அதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாழைப்பழத்தை நல்லா தோல் உரிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரு பேசின் எடுத்துக்கலாம். அந்த வாழைப்பழம் உரித்ததை அதில் நம்ம போட்டுக்கலாம். அதோடு நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டு அந்த பழத்தை கையால் நல்லா பிசைஞ்சுக்கிறவங்க நல்லா கையால் பிசைஞ்சுக்குங்க. அப்படி இல்லை நான் ஸ்பூனில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் போட்டுக்கோங்க. நான் ஃபோக் எடுத்திருக்கேன். ஃபோக் எடுத்திங்கன்னா அழகாக அந்த இது நல்லா ஸ்லைஸாக உங்களுக்கு அந்த இது நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி நுணுக்கியிருக்கேன். இப்போ நீங்கள் அந்த வாழைப்பழத்தை நான் நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம இது நல்லா இன்னும் நல்லா மெசையணும். நல்லா மெசைச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். வடை சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வச்சுருக்க அந்த மசைச்சு வச்சுருக்க பல்ப்பு இருக்குது பாருங்கள், அதை இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது கொதித்து நல்லா வெந்து வரணும். அதோட பச்சை வாசனை போகணும். நீங்கள் எந்த வாழைப்பழத்தில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த வாழைப்பழம் நல்லா கொதித்து வருது. இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நான் நல்லா கலர் போட்டிருக்கேன். கலர் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் நெய் போட்டிருக்கேன். நெய் போட்டதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு இப்போ அதை நல்லா கிண்டிக்கலாம். கிண்டி வந்தோடனே இப்போ நம்ம இன்னும் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. இப்படி கிண்டுனா இப்படி அல்வா அப்படி சுண்டி போகணும். இவ நம்மளுக்கு வாழைப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் முந்திரி திராட்சையை பொரிச்சு போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.